மனக்காட்சி படித்து பாருங்கள், அது உங்கள் கண் முன் தோன்றும். மனதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆராய்ச்சியாளர்கள் ஒலிம்பிக் ஓட்டக்காரர்கள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்கள் பங்கேற்க இருந்த ஒலிம்பிக் நிகழ்ச்சிகளில் ஓடுவதை அவர்கள் மனதில் காட்சியாக கற்பனை செய்ய சொன்னார்கள். அவர்கள் ஓடும் தளத்தில் ஓடும்போது எந்த தசைகள் எந்த வரிசையில் செயல்படுமோ அதேபோல் கற்பனையாக ஓடும் போதும் செயல்பட்டதை எண்ணி ஆச்சரியமடைந்தார்கள். அது எப்படி சாத்தியம்? ஏனென்றால் அது உண்மையாக நடந்ததா இல்லை கற்பனையாக நடந்ததா என்று மனதால் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. உங்களால் மனதிற்குள் நுழைய முடியும் என்றால் கட்டாயமாக உங்கள் உடலுக்குள்ளும் நுழைய முடியும். அகக்காட்சி படைப்போ எண்ணங்களோ ஈர்ப்பை உண்டாக்குகின்றது என்றால் அது தவறு. முக்கிய பங்கு உணர்வுகளுக்குத்தான் உண்டு. மனக்காட்சி படுத்திய பிறகு அந்த நிகழ்வை விட்டு வெளியே வந்தால் கிடைத்துவிடும் என்று பலர் நம்புகின்றனர். ஆனால் அதை உணர வேண்டும். அப்படி உணரவில்லை என்றால் என்னை பொறுத்தவரை அதை ஈர்ப்பது சிரமம் என்றுதான் கூறுவேன். இந்த இடத்தில்தான் ரகசியம் செயல்பட ஆரம்பிக்கின்றது. உதாரணமாக, நீங்கள் ஒரு காரை ஓட்ட மனக்காட்சிப்படுத்தினால் அந்த காருக்குள் நாம் இருக்கின்றோம், நாம் காரை இயக்குகின்றோம் என்ற உணர்வை கொண்டு வர வேண்டும். எனக்கு அந்த கார் கிடைத்தால் நன்றாக இருக்கும், அந்த காரை நான் ஓட்டினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கக்கூடாது. ஏனென்றால் அது உணர்வோடு தொடர்புடையது. நிகழ்காலத்தில் நினைக்க வேண்டும். இதை எதிர்காலத்தில் நினைக்கக்கூடாது. அப்படி நினைத்தால் அது வருங்காலத்தில்தான் இருக்கும். இப்போதே சந்தோஷத்தை அனுபவியுங்கள். மகிழ்ச்சியான தருணத்தை உணருங்கள். அந்த இருட்டு அறைக்குள் அதில் முட்டாள்தனமாக கூட தோன்றலாம். நன்றாக அதை உற்சாகமாக செயல்படுத்துங்கள். தயங்காமல் செய்யுங்கள். பல பேர் தயக்கத்துடன் இதை செய்ய வேண்டுமா என்று கேட்பார்கள். மாற்றம் வேண்டுமென்றால் இதை கட்டாயமாக செய்ய வேண்டும். மனக்காட்சி மற்றும் உங்கள் உணர்வு இரண்டையும் சேர்த்து ஒரு கதவாக திறக்கும். அதன் வழியாக இந்த பிரபஞ்சத்தின் சக்தி தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ளும். இந்த சக்தி என்ன என்று என்னால் கூற முடியாது. அது இருக்கின்றது என்று மட்டும் என்னால் நிச்சயமாக கூற முடியும். எப்படி என்று கண்டுபிடிப்பது நமது வேலை கிடையாது. எது என்று காட்டப்படுகின்ற நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பு மூலமாக எப்படி என்பது தெரியப்படும். எப்படி என்பது பிரபஞ்சத்தின் அதிகார எல்லைக்கு உட்பட்டது. உங்களுடைய கனவை சுருக்கமாகவும் விரைவாகவும் சென்றடையக்கூடிய வழியை பிரபஞ்சம் நன்றாக தெரிந்து வைத்திருக்கும். நீங்கள் பிரபஞ்சத்திடம் ஒரு விஷயத்தை ஒப்படைத்துவிட்டால் அது உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் விதத்தை பார்த்து கண்டிப்பாக ஆச்சரியமும் திகைப்பும் அடைவீர்கள். இங்குதான் மாயாஜாலங்களும் அற்புதங்களும் நடக்கின்றது. இதை தினமும் செய்ய வேண்டும் என்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் உங்களுக்கு இது ஒரு சடங்காகவோ சலிப்பூட்டும் வேலையாகவோ ஆகக்கூடாது. ரகசியத்தை பொறுத்தவரை முக்கியமாக மகிழ்ச்சியான மனநிலை. இந்த மொத்த செயல்முறையும் உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த வேண்டும். சில பேர் இதை தெரிந்து வைத்துள்ளதால் ஆச்சரியப்படும் விதமாக எல்லாம் நடக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் இதை பயன்படுத்துவதை மறப்பதில்லை. மக்களின் கவனம் கொஞ்ச காலம்தான் நிலைத்து இருக்கும். இந்த காணொளியை பார்த்துவிட்டு நான் செய்கிறேன் என்று கூறினால் ஒரு நாள் 2 நாள் செய்வார்கள். இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். இதை மேலோட்டமாக பார்த்துவிட்டு இது நமக்கு சரிப்பட்டு வராது என்று சொன்னீர்கள் என்றால் பிரபஞ்சம் என்ன சொல்லும் தெரியுமா? உங்கள் விருப்பமே எனது கட்டளை என்று கூறும். இதன் தொடர் பதிவுகள் அடுத்தடுத்து வெளியாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து அல்டிமேட் கேக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.